ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலேஜாக நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காலேஜ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு காலேஜ் அதாவது சென்னை ஏரியா, சென்னை ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து நிறையா பசங்க வந்து படிக்கிறாங்க. அதாவது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் நம்ம சொல்லுவோம், தாம்பரத்தில் இருக்குது. சரியா, அட்டானமஸ் காலேஜ் எம்சிசின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சரியா, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தாம்பரத்தில் இருக்குது. சரியா, இதில் என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் 1 எந்த டைமிங், ஷிஃப்ட் 2 என்ன டைமிங், எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வீடியோ நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது எய்டட் ஸ்ட்ரீம் யூஜி ப்ரோக்ராம்ஸ். எய்டட் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னென்னா, எய்டட் ஸ்ட்ரீமில் வந்து நமக்கு வந்து சீட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மார்க் வந்து நமக்கு என்ன பண்ணுச்சு போது கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கணும். ஃபீஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். சரி, எய்டட் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து குறைவாக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் எய்டட் ஃபீஸ் மட்டும் தான் என்ன பண்ணுவோம்னா வாங்குவாங்க. அதனால் ஃபீஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். இதுவே செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும். எய்டட் ஸ்ட்ரீம் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் நமக்கு என்னென்ன நடத்துகிறாங்க, செகண்ட் ஷிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் நடக்கும். சரியா, ஈவினிங் வந்து நடக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா 8 o'clockலேருந்து 1 o'clock வரைக்கும் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் நடக்குது. அதுக்கப்புறம் 1:30லேருந்து 6:30 வரைக்கும் செகண்ட் ஷிஃப்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஷிஃப்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா அதாவது எய்டட் ஸ்ட்ரீமில் சீட் கிடைக்கிறது கஷ்டம். அதாவது போத் நீங்கள் வந்து ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 ரெண்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஷிஃப்ட் 1 கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி நான் வந்து எம்சிசிலே தான் படிக்கணும் அப்படின்னா ஷிஃப்ட் 2 நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அது ஈஸியாகவே கிடச்சிரும். ஆனால் ஃபீஸ் கொஞ்சம் அதிகம். ஓகே, அதாவது யூஜி ப்ரோக்ராமில் எய்டட் ஸ்ட்ரீமில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஏ ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, எக்கனாமிக்ஸு, ஃபிலாசபி, தமிழ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர், பிகாம் இருக்குது. அதுக்கப்புறம் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பிளான்ட் பயாலஜி, பிளான்ட் பயோடெக்னாலஜி இருக்குது, அப்புறம் ஜுவாலஜி இருக்குது. சரியா, இதெல்லாம் வந்து யூஜி ஸ்ட்ரீம்ஸ். அதுக்கப்புறம் பிஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸில் வந்து இருக்குது. ஆர்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஏ ஹிஸ்ட்ரி இருக்குது, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் எம்ஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது, எம்ஏ ஃபிலாசபி இருக்குது, அதுக்கப்புறம் எம்ஏ தமிழ் இருக்குது, எம்ஏ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் இருக்குது, எம்காம் இருக்குது, எம்எஸ்டபிள்யூ இருக்குது. சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் இருக்குது, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்குது, எம்எஸ்சி பிளான்ட் பயாலஜி இருக்குது, அதுக்கப்புறம் எம்எஸ்சி சுவாலஜி இருக்குது. இதெல்லாம் வந்து எய்டட் ஸ்ட்ரீம் ஷிஃப்ட் 1. சரியா, அடுத்து ஷிஃப்ட் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்ட்ரீமு, திரும்பவும் சொல்கிறேன், ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதில் வந்து ஆர்ட்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா பிஏ இங்கிலீஷ் இருக்குது, பிஏ ஹிஸ்ட்ரி இருக்குது, அதுக்கப்புறம் ஜேர்னலிசம் இருக்குது, பிஎஸ்டபிள்யூ இருக்குது. சரியா, எம்எஸ்டபிள்யூ மாதிரி பிஎஸ்டபிள்யூ இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் இருக்குது, பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் இருக்குது, பிபிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் இருக்குது, பிஎஸ்சி மேக்ஸு, ஃபிசிக்ஸு, மைக்ரோபயாலஜி, விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது, ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் இருக்குது, சைக்காலஜி இருக்குது, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் அதாவது பிஜி ப்ரோக்ராம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா எம்ஏ கம்யூனிகேஷன் இருக்குது, எம்எஸ்டபிள்யூ இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, அப்ளைடு மைக்ரோபயாலஜி இருக்குது, எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் இருக்குது, எம்காம் கம்ப்யூட்டர் ஓரியன்ட் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் எம்சிஏ இருக்குது. சரியா, இதெல்லாம் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்ட்ரீம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்காக அதாவது இந்த காலேஜில் நீங்கள் அட்மிஷன் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்லாம் என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அதாவது எப்படி வந்து லோயலா காலேஜ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படியோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு தான். சரியா, அதனால் இந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இப்போ நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா 12th மார்க் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். சரியா, 12th மார்க் வந்த பின்னாடி நான் வந்து ஒவ்வொரு காலேஜுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நல்ல காலேஜில் படித்தா மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல கெரியர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.